எப்படிங்க? இப்ப எப்படி? இப்ப எப்படி? இப்போ நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நினைச்சிட்டீங்களே, இன்னைக்கு ரொம்ப ஆண்டவருடைய காரியங்களை சோர்வாயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. முன்னால உற்சாகமா இருந்த நீங்க இப்ப நான் காரியங்களை சோர்ந்து போயிட்டீங்க. இந்த சோர்வு கர்த்தருடைய காரியங்களே உற்சாகமாய் செயல்படக்கூடாதபடிக்கு உங்களை பலவீனப்படுத்திடும். உங்களை பலவீனப்படுத்திடும். நீங்க உற்சாகமா செயல்பட முடியாது. ஏதோ ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டது, அதனால உற்சாகமா செயல்பட முடியல. முன்னால கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ்ந்த நீங்க, கர்த்தருக்கு உத்தமமா வைராக்கியமா வாழணும்னு நினைச்ச நீங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிங்க? சோர்வா இருக்கீங்க. யோசித்து பாருங்க, சோர்வா இருக்கீங்க. காரணம் என்ன? அந்த சோர்வினால நீங்க கர்த்தருடைய காரியங்களை டல்லு, கர்த்தருடைய காரியங்களை டல்லு. ஆனா இருக்கிற ஆயக்காரரும் வேசியும் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு வெறி பிடிச்சு நிக்கிறாங்க, அவங்க போயிடுவாங்க, நம்ம நின்னுக்குவோம். ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சௌர்ணே, சௌரியே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னா நீ ஆண்டவர் விரும்பாத காரியத்தை விலக்கிறவனா இருப்ப. எப்போ? உன் இருதயம் உற்சாகமா இருந்தால். உன் இருதயம் உற்சாகமா இருந்தால் தேவன் விரும்பாத காரியத்தை 100% உன்னை விட்டு விலக்குவார். இப்போ உன் வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியத்தை உன்னை விட்டு விலக்கி இருக்கியா, இல்ல விரும்பாத காரியம் உள்ள இருக்கான்னு பாரு. சோர்ந்து போனவங்க பண்ணுவாங்க, சோர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போனான். போடா கல்யாணம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவோம், அவர் ரட்சிக்கப்படல விடு, சரி எங்க வீட்டில் சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டு போறேன்ப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போறவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாத ஒண்ணு கல்யாணம் பண்ணுவான், அந்த துரோகத்தை பண்ணுவான். எங்க வீட்டில் சொன்னாங்க அதனால பண்ணிட்டேங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியமா இருந்தா அப்படி செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆனால் ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? அதுல என்ன இருக்குது? சோர்ந்து போனதுனால எப்படி செய்தாய்? சோர்ந்து போனதுனால துரோகம் பண்ணி பாவம் செஞ்ச. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு இருக்கிறனால தான் பாவம் செய்யறான், இல்லைன்னா துரோகம் செய்யறான். யோசித்து பார், தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் ஆவி உற்சாகமா இருக்கும். உற்சாகமா இருந்தா நீ தேவன் விரும்பாத அசுத்தமான காரியத்தை எல்லாவற்றையும் சாகடிச்சிருவ. ரகசியமெல்லாம் பாவம் செய்ய மாட்டேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்காரு, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதோடு மாத்திரம் இல்ல, என்ன செய்வ? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எங்கேயாவது போகணும், வரணும், எதையா பேசணும், கொள்ளணும்னு நினைப்பேன். ஆனா உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? கர்த்தர் இருக்கிறாரா? இருந்தால் உங்க ஆவி உற்சாகமா இருக்கும், கர்த்தருடைய உங்க இருதயம் உற்சாகமா இருக்கும். உற்சாகமா இருந்தா அசுத்தத்தை வெறுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ரெண்டாவது, சுவிசேஷம் எல்லாரும் கேள்விப்படணுமே, நரகத்து போக கூடாது, அந்த எண்ணம் வரும். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தான், பாவி வீட்டில் சாப்பிட்டார் தான், பாவிகளுக்கு உபதேசம் பண்ணார் தான், பாவிக்காக ரத்தம் சிந்தினார் தான். ஆனால் வேதம் சொல்லுது அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தார், பாவிகளுக்கு விலகி இருந்தார். அருமையான சௌர்ணே, சௌரியே, ஒருவேளை இங்க இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்படாம பாவத்தோடு கூட வந்திருந்தால் நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் பாவத்தோடு கூட இருப்பாயானால் வாங்கிட்ட கர்த்தர் இல்லை. நீ வேணா சொல்லலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா, என் கூட இருக்கிறார் சொல்லிக்கலாம், நீ சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கூட இல்லை, உன் கூட இல்லை. எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். தேவனே, உடைய பிரசன்னத்தினால் நிறைத்தீர் என்று விசுவாசித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து என்னோடு எங்களோடு கூட பேசுவீராக. உடைய வசனங்களை கேட்பதற்கு உணர்வுதாரும், வாழ்வதற்கு கிருபைதார். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தேவனுக்காக வைராக்கியமாயிரு, சோர்ந்து போகாதே என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்
அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூதா தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ராஹிமின் பட்டணங்களிலும் தானியங்களையும் வைத்தான். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. வேதம் சொல்லுது, யோசபாத்தை குறித்து வேதம் அருமையா சொல்லுது, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். யோசபாத் கர்த்தரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது பெருமைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். என்ன பாக்கியம் பாருங்க. சிஎம் உங்க கூட இருக்கிறாருன்னா நீங்க பாக்கியவான், பாக்கியவதி. நீங்க சிஎம்மோட கூட இருக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு பாக்கியவான், பாக்கியவதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏரோப்ளைன்ல போகும்போது சிஎம்மோட நீங்களும் பிரயாணப்பட்டுக்கலாம். நான் சிஎம்மோட இருந்தேனே அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? இருந்தது உண்மைதான், அதனால பெருமை இல்லை. ஆனால் சிஎம் உங்க கூட இருந்தார்னு வச்சுங்க, அது பெரிய பாக்கியம். அதே போல வேதம் சொல்றத கவனிங்க, கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவன் என்ன செஞ்சாங்கிறத அப்புறம் பார்ப்போம். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருக்கிறார். யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருக்கிற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், இல்லைன்னா இருந்ததுனால என்ன செஞ்சான் பார்க்க போறோம். இப்ப நம்ம கூட கர்த்தர் இருக்கிறாரா? இருப்பார் என்று நினைக்கிறோமா? இருக்கிறாரா? இருக்கிறார். எப்படி சொல்வீங்க? அதெல்லாம் தெரியாது, இருக்கிறார் விடு. அதாவது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 29 வசனம், துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். அப்ப துன்மார்க்கரோடு கூட கர்த்தர் இல்லை, இல்லை, இல்லை. உலகத்துல பாவம் செய்யாத எவனுமே கிடையாது. எல்லாரும் பாவம் செஞ்சோம். சோ எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா கெட்டு போனோம். எல்லாரும் துன்மார்க்கமா தான் வாழ்ந்தோம். அப்படியானால் அந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த காலத்தில் நம்ம கூட இருந்தாரா? ஏனென்றால் வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு கர்த்தர் பக்கத்துல வரவே மாட்டார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தவர் தான். பாவி வீட்டுல சாப்பிட்டார் தான், பாவிகளுக்கு உபதேசம் பண்ணார் தான், பாவிக்காக ரத்தஞ்சினார் தான். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் பாவிகளுக்கு விலகி இருந்தார். பாவிகளுக்கு விலகி இருந்தார். அருமையான சௌர்ணே சௌரியே, ஒருவேளை இங்க இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்படாம பாவத்தோடு கூட வந்திருந்தால் நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ ஆலயத்துக்கு போகலாம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் பாவத்தோடு கூட இருப்பாயானால் உன்கிட்ட கர்த்தர் இல்லை. நீ வேணா சொல்லலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா, என் கூட இருக்கிறார் சொல்லிக்கலாம், நீ சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் உன் கூட இல்லை, உன் கூட இல்லை. ஏன்னா பாவம் செய்யறவனுக்கு வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு கர்த்தர். சோ பாவம் செய்யறவன் கூட இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். நான் இப்படி சொல்றேன், உங்க பிள்ளை ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்கார பையன், அவன் ரொம்ப துன்மார்க்கன், பாவம் செய்யறான். உங்க பிள்ளை என்ன சொல்லுவீங்க? அவன் கூட சேராதரா, அவன் கூட போகாதரா, சேராதரான்னு சொல்லுவீங்களா? ஏன்? அவன் துன்மார்க்கன். உங்க பிள்ளைய அப்படி சொல்லும் போது தேவன் தம்முடைய பிள்ளை எப்படி துன்மார்க்கனோட சேர பண்ணுவாரு? துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமா இருக்க. சரிங்க, இப்ப எல்லாருமே பாவம் செஞ்சோம், துன்மார்க்கமா வாழ்ந்தோம், எப்படி ஒருவனோடு கூட கர்த்தர் இருப்பார்? எப்படி இருப்பார்? வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள், கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். போதும். வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். இப்ப கர்த்தரிடத்தில் வருவது வேற, கர்த்தரோடு இருப்பது வேற. கர்த்தரிடத்தில் வர்றதுன்னா, ஆண்டவரே எனக்கு சுகம் தாங்கப்பா, என் பிரச்சனை நீக்குங்க ஆண்டவரே, என் கஷ்டம் போக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர்ட்ட வருவாங்க. அது கர்த்தரிடத்தில் இருக்கிறது அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். அப்படியானால் உங்களோடு கர்த்தர் இருக்கணும் என்றால் நீங்கள் கர்த்தரிடத்தில் இருக்கணும்.
அவ்வளோ ஈஸி இல்லைங்க. பாவம் செஞ்சவங்க எப்படி கத்தரிடத்தில் போயிடுவாங்க? பாவம் செய்தவர்களுக்காக இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் வந்து அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அதை விசுவாசித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, உம்மிடத்துல வந்திருக்கிறேன், பாவத்தோடு வந்திருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்படியெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் பண்ணினேன், என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, ஐயோ என் பெற்றோருக்கு தெரியாது, நான் இப்படிலாம் வாழ்ந்தேன்ப்பா, என்னை மன்னிச்சிங்க, எனக்காக பலியானீங்களே, எனக்காக ரத்தனீங்களே, என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொன்னா இயேசு மன்னிக்க வல்லவர் தானா? ஆமென். மன்னிக்கிறார். இப்ப மன்னிச்சார். மன்னிச்ச உடனே இயேசுவே உள்ளத்துல வாங்கன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் அவரோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல. இப்ப பரிசுத்தம் ஆயிருக்கிறோம். பரிசுத்தம் ஆனதுனால அவரோடு கூட இருக்கிறவர்கள் அல்ல, அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்பல. எப்ப அவர் நம்ம கூட இருப்பார்? நம்ம அவரோடு கூட இருந்தால். மன்னிப்பு கேட்டு போயிட்டோன்னா இருக்க மாட்டாரு. அப்ப அவரோடு கூட இருக்கிறதுனா எப்படி இருப்பார்? வேதம் சொல்கிறது, வாசிப்போம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. வேதம் சொல்வாருங்க, ஞானஸ்நானமானது மாமிச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்படியானால் என்ன? யார் ஒருவர் மனம் திரும்பி பாவங்களை மனதார அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ அவள் பாவங்களை அவர் மன்னிக்க வல்லவர். மன்னித்த பின்பு இயேசுவே உள்ளத்துல வாருன்னு கேட்கிறாங்க, வந்துட்டார். இப்போ ஞானஸ்நானம் என்கிற இந்த காரியத்திலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டால் அவர் என்றென்றைக்கு உங்களோடு இருப்பார். நான் ஒரு புரிய மாதிரி சொல்றேன். ஒரு பெண் எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாலிப பெண், எங்கேயோ இருக்கிறான் ஒரு பையன், 2 பேருக்கும் திருமணம் ஆகிறது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருப்பா? புருஷன் வீட்டில் இருப்பா. அப்படியானால் ஒரு பெண் ஒரு பையனை திருமணம் பண்ணினால் திருமணத்தின் நாளிலிருந்து அவள் யாரோடு இருக்கிறாள்? அவனோடு இருக்கிறாள். அப்படியே உடன்படிக்கை பண்ணினது நிமித்தமாக கல்யாணம் பண்ணின அந்த ஸ்திரீ கல்யாணம் பண்ணின தன்னுடைய புருஷனோடு கூட இருக்கிறாள். இப்போ அவ யாரோடு இருக்கிறாள்? புருஷனோடு. காரணம் என்ன? உடன்படிக்கை பண்ணினாள். அப்ப இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மனுஷன் உடன்படிக்கை பண்ணினால், உடன்படிக்கை எப்படி பண்ணணும்? ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணினால் அவன் யாரோடு இருக்கிறான்? கர்த்தரோடு இருக்கான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இவ அவனோடு இருக்கிற, அவர் இவனோடு இருக்கிறார். அப்படியே அருமையான சௌர்ணே சௌரியே, நீ இன்னைக்கு வரைக்கும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறாமல் இருந்தால், பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் மனம் திரும்பு. அல்லவென்றால் மனம் திரும்ப நீ நான் ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லி மனசாப்பட்டு நல்ல மனசாட்சியில ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணு, என் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஆமென். ஓகே, சரி. இப்போ நிறைய பேர் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அனுபவத்தோடு கூட இருக்கிறோம். என்ன? ஞானஸ்நானம் பெற்றனால கர்த்தர் என் கூட இருக்கிறார் அனுபவத்தோடு கூட இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். அப்பொழுது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். சரி. அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். இப்போ இந்த சிம்சோனை குறித்து வேதம் அழகா சொல்லுது. சிம்சோன் பெலிஸ்தியருடைய கையில் இருந்து இஸ்ரவேலரை மீட்பதற்காக 20 வருஷம் தேவன் அவனை நியாயாதிபதியாய் அபிஷேகித்தார். நியாயாதிபதியாய் அபிஷேகித்தார். கவனமா கேட்டுங்க. இப்போ 20 வருஷம் நியாயாதிபதியா இருக்கிறான். ஆனால் இவனோ பெண்கள் விஷயத்தில் வீக். இது நிமித்தமாக எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு டைம் இல்லை. இது நிமித்தமாக சோரேக் ஆற்றங்கரையின் ஓரத்தில் நடந்து திரிந்த ஒரு ஸ்திரீயின் மேல் சிநேகமாயிருந்தான். அவள் யார்? தெலிலாள். தெலிலாள் ஒரு ஸ்திரீ. ஆத்து ஓரத்தில் நடக்கிறான்னா அவள் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? தற்செயலாக நடக்கிறது வேற, அதுல அங்கதான் நடந்துட்டு போயிட்டு வருவ அப்படின்னா விலை மாது. அப்படிப்பட்டவளோடு கூட சிநேகமாயிட்டான். சிநேகம் ஆன அவன் அவளோடு கூட அதிக நெருக்கம் கொண்டான். இந்த சூழ்நிலையில பெலிஸ்தியருக்கு தெரிஞ்சு போச்சு, தெலிலாள் வீட்டுக்கு இந்த
சிம்சோன் வர்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே அதிகாரிகள் எப்படியாவது இவனை பொறி வச்சு பிடிக்கணும்னு சொல்லி தெளிலாள்கிட்ட சொல்றாங்க, ஏமா அவனை பிடிச்சு கொடுத்துரு, உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்றாங்க. அவனை பிடிச்சு கொடுத்துரு, உனக்கு பணம் கொடுத்துருன்றாங்க. அவ ஓகே, அவளுக்கு வேண்டியது பணம் தானே, யாரா இருந்தா சரின்ட்டா. இப்போ இந்த தெளிலாள் அவன் மடியில அவனை படுக்க வைக்கிற அளவுக்கு அன்பு செலுத்திட்டான். அன்பு செலுத்தி அவன் கேட்கிறான், உனக்கு இவ்வளவு பலம் இருக்குது, நினைச்சா சிங்கத்தை கொள்ற, நினைச்சா கழுத தாடை எலும்ப வச்சு 1000 பேரை சாவடிக்கிற, நினைச்சா 300 நரிய பிடிச்சி 2 ஆளை கட்டி விளாண்மையை குளத்துற, நினைச்சா குவார்டர்ஸ் கதவையை தூக்கிட்டு மேலே போயிடுற, இவ்வளவு பலம் இருக்குது, இது எப்படி உனக்கு வந்தது சொல்லு அப்படின்னு சொன்னா இவன் 3 தடவை போய் சொல்றாங்க. அவளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு 3 தடவை போய் சொல்றான். 3 தடவையும் அதிகாரிகள் பிடிக்க போறாங்க, ஆனா பிடிக்க முடியல. காரணம், அந்த பொய்ய சொன்னதுனால பொய்யினால் உண்டான காரியத்தில் அவனை பிடிக்க முடியல. 4வது தடவை அவளே சொல்றா, என்னை ரொம்ப ஏமாத்துறீங்க, என்ன நீங்க நேசிக்கவே இல்லை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை வார்த்தை காட்டி என்ன பண்ணிட்டா, அவங்ககிட்ட இருந்து மேட்ரை வாங்கிட்டா. அப்ப அவன் சொல்லிட்டான், என் தலைமுடியை சிரைத்து விட்டால் என் பலம் போயிடும் அப்படின்ட்டான். இந்த அதிகாரிகிட்ட சொல்றா, கடைசி முறையா வந்து பாருங்க, வாங்க, இந்த தடவை அவன் மாட்டிடுவான் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இவ மடியில படுக்க வச்சு தலைமுடியை சிரைச்சிட்டா. தலைமுடி சிரைக்கப்பட்டது, பலம் இழந்தான். இப்போ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டார்கள் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவன் சிம்சோன் பழையபடி அவன் எழுந்திருச்சு ஓட பார்க்கிறான், நடக்கல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியவில்லை. அவன் என்ன நினைக்கிறான், என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் இருக்கிறார். சௌர்ணே, சகோதரியே, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரா, இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அவன்கிட்ட இருந்தது உண்மைதான், அவனோடு கூட இருந்தது உண்மைதான், இப்பொழுது இல்லையே. ஆனா அவன் என்ன நினைக்கிறான், என் கூட தான் இருக்கிறார் நினைக்கிறான். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார், ஞானஸ்தானத்தில் உடன்படிக்கை பண்ண, இப்ப உங்க கூட இருக்கிறாரா? அது கொஞ்சம் பார்த்துதான் சொல்லணும். இப்ப உங்க கூட இருக்கிறாரா? பதில் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இப்போ யோசபாத்தோட கர்த்தர் இருந்தாரா? அவர் இருந்தபோது அவர் செய்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டு, எப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அப்புறம் சொல்றேன். வாசிங்க 2 நாளாகமோ 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் முடிய. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம், யாரு? யோசபாத்துடைய இருதயம் உற்சாகம் கொண்டது. அப்படியானால் கர்த்தர் அவனோடு கூட இருக்கும்போது, யாரோட கர்த்தர் இருக்கிறாரோ அப்படி இருந்தால் அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு மனுஷனுடைய இருதயம் எந்த விஷயத்துல? கர்த்தருடைய வழியில, கர்த்தருடைய வழியில உற்சாகமா இருக்கும். கர்த்தருக்கு என்ன செய்யலாம், கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்கலாம், கர்த்தருக்கு எப்படி நடக்கலாம், இது மாதிரி உற்சாகம் இருக்கும். கர்த்தர் அவனோடு கொடுத்தார், அவன் கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, இருதயம் உற்சாகப்பட்டுருச்சு. இன்னைக்கு நம்ம இருதயம் எதுல உற்சாகமா இருக்குது? தொழில, பணத்துல, குடும்பத்துல, மற்ற விஷயத்துல, இதுல தான் உற்சாகமா இருக்குது. ஆனால் யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தாரே, அவன் இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டபடினாலே என்ன செஞ்சான் பாருங்க. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவன் இருதயம் உற்சாகம் கொண்டதுனாலே நடக்கிறத பாருங்க. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு விலக்கினான். அப்படியானால் எந்த காரியம் இருக்க கூடாதோ அதை விலக்கி போட்டான். தேவன் விரும்பாத காரியங்களை விலக்கிறவனாயிருந்தான். சௌர்ணே, சௌரியே, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னா நீ ஆண்டவர் விரும்பாத காரியத்தை விலக்கிறவனா இருப்ப.
இருப்ப எப்போ உன் இருதயம் உற்சாகமா இருந்தால். உன் இருதயம் உற்சாகமா இருந்தால் தேவன் விரும்பாத காரியத்தை 100% உன்னை விட்டு விலக்குவார். இப்போ உன் வாழ்க்கையில தேவன் விரும்பாத காரியத்தை உன்னை விட்டு விலக்கி இருக்கியா, இல்ல விரும்பாத காரியம் உள்ள இருக்கான்னு பாரு. அது ஏன் இருக்குது, ஏன் இப்படிலாம் செய்றோம் அப்படிங்கிறத பின்னால சொல்றேன். எந்த மனுஷனுக்குள்ள தேவன் இருக்கிறாரோ அல்லவென்றால் எந்த மனுஷனுடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களே உற்சாகமா இருக்குதோ அவன் முதல்ல தேவன் விரும்பாதெல்லாம் அழிச்சிருவான். பாவத்தையோ அசுத்தத்தையோ தேவன் விரும்பாத காரியங்களையோ அழிச்சிருவான். செகண்ட் பாயிண்ட், அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு, யூதாவின் பட்டணங்களில் அவன் இருக்கிற தேசம் யூதா தேசம், அந்த யூதாவின் பட்டணங்களில் உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்களாகிய பென்னாயிலையோ, 1 ஒபதியாவையோ, 2 சகரியாவையோ, 3 நெதனெயேலையோ, 4 மிகாயாவையோ, 5 இவர்களோட கூட செமாயா, நல்லா கவனிங்க, 5 வரும் பிரபுக்கள், 5 வரும் பிரபுக்கள், 5 இவர்களோடு கூட செமாயா, 6 நெதனியா, 7 செபதியா, 8 ஆசகேல், 9 செமிரமோத், 10 யோனத்தான், 11 அதோனியா, 12 தொபியா, 13 தோபத்தோனியா 14 என்னும் லேவியரையோ. லேவியர். அப்போ 9 லேவியர், 9 லேவியர். சரி, அப்புறம் இவர்களோட கூட ஆசாரியரான எலிஷமாவையும் யோராமையும் அனுப்பினான். ஓஹோ, எங்க அனுப்புனா? யூதா பட்டணங்களுக்குள்ள. எதுக்கு? தேவனை பற்றி உபதேசம் பண்ண. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு, கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து, யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். போதும். ஏங்க, யோசபாத்தோட கர்த்தர் இருந்தார், இருந்தபடினாலே தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் கட் பண்ணிட்டான், விலக்கிட்டான். தேவன் உன்னோடு கூட இருப்பது உண்மையானால் நீ தேவன் விரும்பாத அசுத்தங்களை எல்லாம் நீ கட் பண்ணிருப்ப. வேண்டாம், ஆண்டவர் ஏன் கூட இருக்கணும், அவருக்கும் இதுக்கு சம்பந்தமே வராது, ஏன் விருப்பப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவையற்றதெல்லாம் கட் பண்ணி விட்டால், தேவன் விரும்பாத அசுத்தங்களை தூக்கி தூர எறிந்து விட்டால் தேவன் இருப்பார். அடுத்தது, தேவன் உன்னோடு கூட இருந்தால் நீ என்னமா இருப்ப? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஆட்களை ஆயத்தப்படுத்துவ. சுவிசேஷம் அறிவிப்பாய், அதோடு கூட ஆட்களை ஆயத்தப்படுத்துவ. ஒருத்தனுடைய மனசுல உற்சாகத்தின் ஆவி இருந்தா, தாவீது அப்படிதான் சொல்லுவான், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மறந்துடுவான். அப்போ உற்சாகத்தில் யாருக்கு இருதயத்தில் உற்சாகம் இருக்குதோ என்ன பண்ணுவான்? சுவிசேஷத்தை அறிவிப்பான். அறிவிக்கிறவங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவான். அருமையான சௌர்ண சௌரிய நல்லா என்கரேஜ் பண்ணுவான். நீங்க எப்படி யாரா பார்த்தா சுவிசேஷம் சொல்றீங்களா? இயேசு உங்க கூட இருந்தா சும்மா இருக்க மாட்டாருங்க. இயேசு உங்களோடு கூட இருந்தா சும்மா இருக்க மாட்டாரு. ஏய் சொல்லு, ஏய் சொல்லு, ஏய் சொல்லு அப்படின்னு சொல்ல வைப்பார். ஆனால் யோசபாத்தை குறித்து வேதம் அழகா சொல்லுகிறது, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தார், அவன் இருதயம் உற்சாகம் உண்டு கர்த்தருடைய காரியத்தில். உற்சாகம் கொண்ட இருதயமுடையவன் என்ன பண்ணா? முதல்ல தேவன் விரும்பாத எல்லாவற்றையும் விளக்குனான். அதோடு மாத்திரமல்ல, என் தேசத்தின் மக்கள் தேவனை சத்தியத்தின் படியே அறிந்து கொள்ள வேண்டுங்கிற பாரம் உண்டானபடினாலே தேசத்துக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு பிரபுக்களையும் லேவியரையும் ஆசாரியரையும் அனுப்பினான். அருமையான சௌரியே சௌர்ணே கேள், தேவன் உன்னோடு கூட இருப்பாரானால் உன் ஆவி உற்சாகமா இருக்கும். உற்சாகமா இருந்தா நீ தேவன் விரும்பாத அசுத்தமான காரியத்தை எல்லாவற்றையும் சாகடிச்சிடுவ. ரகசியமெல்லாம் பாவம் செய்ய மாட்டேன், ஏன்னா தேவன் என் கூட இருக்காரு, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லுவேன். அதோடு மாத்திரமல்ல, என்ன செய்வ? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு எங்கேயாவது போகணும், வரணும், எதையா பேசணும், கொள்ளணும்னு நினைப்பேன். ஆனா உங்க வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? கர்த்தர் இருக்கிறாரா? இருந்தால் உங்க ஆவி உற்சாகமா இருக்கும், கர்த்தருடைய உங்க இருதயம் உற்சாகமா இருக்கும். உற்சாகமா இருந்தா அசுத்தத்தை வெறுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்.
ரெண்டாவது சுவிசேஷம் எல்லாரும் கேள்விப்படணுமே, நரகத்துக்கு போக கூடாது, அந்த எண்ணம் வரும். எண்ணம் வரும். யாராப்பா சொல்றீங்க இது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார், நீங்களா நினைச்சுக்க வேண்டியதுதான். உங்க கூட இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களே. யாரையா பார்த்தா என்ன பண்ணுவீங்க? சுவிசேஷம் சொல்லுவீங்க, இல்லை வசனம் சொல்லுவீங்க, எதாவது பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு அது நடக்கலையே. நீங்களா நினச்சிட்டீங்க இருக்கிறாருன்னு. சௌர்ணே சௌரியே நல்லா கவனமாக கேட்டுக்கோ. கர்த்தர் உன் கூட இருந்து உன் இருதயம் உற்சாகமாக இருக்குமானால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ வேண்டாத அசுத்தத்தை வெறுப்ப. ரெண்டாவது சுவிசேஷம் சொல்லுவ. சங்கீதக்காரர் அப்படிதான் சொன்னான், ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவி என்னை, அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவர் மேல எந்த மனுஷனுக்கு உற்சாகத்தின் ஆவி இருக்குதோ இருதயத்தில், அவன் நிச்சயம் பாவத்தை சாவடிப்பான். ரெண்டாவது சுவிசேஷம் சொல்றவனா இருப்பான். அதாவது நான் இப்படி சும்மா சொல்றேங்க, நீங்க இந்த அளவுக்கு புரியுறது இல்லை. இந்த எலிசா காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துச்சா. ஒரு ராஜா இருக்கும்போது, அரசாண்டும் போது, அந்த ராஜா அரசாண்ட அந்த காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் தாம் பெத்த பிள்ளைகளையே சமைச்சு சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம். இந்த பஞ்சத்துக்கு மத்தியில் எலிசா மூலம் சொல்லிட்டாரு, நாளைக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் போங்க அப்படி. ஆனால் அதிகாரி சொல்கிறான், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. எப்படி நடக்காதுன்னா, ஏய் நாளைக்கு பாப்ப நீ சாப்பிட மாட்டான்ட்ட. அதே போல என்ன நடந்ததுன்னா, சீரியர் படைகள் முற்றுகையிட்டு இருந்தது இஸ்ரவேல. என்ன நடந்ததுன்னா, இப்ப ஒருத்தர் வெளியே போக முடியல, உள்ளே வர முடியல, அவ்வளவு பஞ்சம். தான் பிள்ளைய சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம். இந்த சிச்சுவேஷன்ல திடீர்னு சொல்லி ஆண்டவர் ரதங்களின் இறைச்சலை அந்த சீரியருடைய காதுகளில் துணிக்க பண்ணிட்டார். அவங்க பயந்துட்டானுங்க. ஓ, இஸ்ரேல் தேசத்து ராஜா எல்லாரும் வாடகைக்கு வாங்கிட்டான் பொழுது, நிறைய ரதம் வருது, ராணுவம் வருது அப்படின்னு பயந்து இந்த இறைச்சலை கேட்டு ஓடிய போயிட்டானுங்க. எப்படி இருக்கிறதெல்லாம் அந்த டென்ட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஓடிய போயிட்டானுங்க. பாளையத்துக்கு புறம்பா இருந்த 4 குஷ்டரோகிகள் ஒரு கூடாரத்துக்குள்ள போறானுங்க. போன உடனே அங்கே சாப்பாடு இருக்குது, அது இருக்குது, சாப்பிட்டானுங்க. மீதி அங்கே தங்கம் அது இது எல்லாம் இருக்குது, எடுத்து கொண்டு வந்து இவனுடைய பாளையத்துக்குள்ள வச்சுட்டானுங்க. ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போனானுங்க, அங்கேயும் எல்லாம் இருக்குது, எடுத்து கொண்டு வந்து இங்கே போச்சு வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கே தெரியுமே. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். எங்க போயிடலாம். அவங்க சொல்றதுக்கு முன்னால நம்ம இங்க இருந்தாலும் சாவ போறோம், அங்க இருந்தாலும் சாவ போறோம், இங்க இருந்தாலும் சாவ போறோம், அங்க இருந்தாலும் சாவ போறோம். இது என்ன நாள்? அப்ப நற்செய்தி அறிவிக்கணுமா? நம்ம இங்க இருந்தாலும் சாவ போறோம், பூந்தமல்லியை சுத்தி இருக்கிற இந்த பகுதியில் நம்ம இருந்தாலும் சாவ போறோம், ஊழியத்தின் நிமித்தம் வடநாடு தென்னாடு போனாலும் சாவ போறோம். என்ன செய்யலாம்? இங்கே இருந்து விடுவோம். இங்க இருந்தாலும் சாவோம், அங்க போனாலும் சாவோம், எங்க போனாலும் சாவு தானே, பரவாயில்ல, ஆண்டவருக்காக செத்துட்டு போகுது, போ உண்மையா போய் அங்க போய் நற்காரியத்தை சொல்லி விடலாம் அப்படின்னு போயிட்டானுங்க 4 பேரும். அப்படியே கவனமாக ஒருத்தனுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா, உற்சாகத்தை இருந்துச்சுன்னா அவன் சுவிசேஷம் அறிவிப்பான். இப்ப வேதம் சொல்லி பாருங்க, மத்தேயு 21:28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? சரி, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். சரி, மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். சரி, 2 பிள்ளைகள் இருக்காங்க அவனுக்கு, 2 பையங்க. மூத்த பையனை பார்த்து, தம்பி நீ போய் இன்னைக்கு நம்ம திராட்சை தோட்டத்துல வேலை செய் அப்படின்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். என்ன சொல்லிட்டான்? அதெல்லாம் முடியாது. எப்பா நீ ஆண்டோடைய பிள்ளையா மாறுற, மனம் திரும்புடா, அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். என்ன பண்ணிட்டானா? பின்னால அடே 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 கூப்பிட்டாரு, நம்ம போக முடியாம போச்சு, சரி போவோம், போ ஆண்டு வாழ்வோம் அப்படின்னு நினைச்சு மனஸ்தாபப்பட்டு பின்னால போறான்.
தான் பணிக்கு. இளையவரிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். என்ன சொன்னாரு? பார்த்து ராஜ்யத்தோடு போயிட்டு வாப்பா அப்படின்னு இளையவங்கிட்ட சொன்னாரு. அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அடே 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 என்ன சொல்றாரு? நான் போறேன் ஐயா, அப்பா போறேன்பா அப்படின்னு சொன்னா, ஆனா போகல. இதுல என்ன இருக்குது? ஒருத்தன் போக மாட்டேன்றான் போறான், ஒருத்தன் போறேன்றான் போக மாட்டேன்றான். சரி, மேட்ரு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன? இதை வச்சு என்ன சொல்றாரு பாருங்க இயேசு. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். ஓஹோ, இவர்கள் இருவரில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன்? இப்ப நீங்களே சொல்லுங்க. மூத்தவன் போக மாட்டேன்னா போயிட்டான், இளையவன் ஆனா சொல்றாரு நீ போப்பா. சரிப்பா நான் போறேன்பா ஆனா போக மாட்டேன்றான். ஆனா இப்ப நடக்கிறது பாருங்க. அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது நல்லா கவனிச்சுங்க. இப்போ அப்பொழுது எப்பொழுது மூத்தவன் தான் என்று சொன்ன அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்றேன். ஐயோ, என்னது இது? ஆயக்காரர் வேசிகள் உங்களுக்கு முன்னே போவேன். எங்க? பரலோகத்துக்கு. எப்படி போவாங்க? ஆயக்காரர்கள்ங்கிறவங்க யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாழ்ந்த ஜாதி. வேசிகள் நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் எப்படிங்க உள்ள போவாங்க? ஒரு ஊர்ல ஒரு போதகர், எனக்கு நல்லா தெரிஞ்ச போதகர். அந்த போதகர் அவங்க ஏரியாவில் உள்ள எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லி இருந்திருக்கிறாரு. அப்பொழுது ரோமன் கத்தோலிக்கை சார்ந்த குடும்பங்களையும் சந்தித்து பேசியிருக்கிறாரு. பரலோகத்துக்கு போக வேண்டாமா, இயேசு வந்து பறக்க வேணாமா, மனம் திரும்புங்க, பாவத்தின் விடுதலை ஆகுங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அந்த பாஸ்டர் எனக்கு நல்லா தெரியும். அவர் சொன்ன மேட்டரை சொல்கிறேன். இப்போது ஒரு நாள் அந்த பாஸ்டர் தெருவில் நடந்து வர்றாரு. வரும்போது ஒரு ஸ்திரீ பைப்பில் தண்ணி அடிக்கிறார். பாஸ்டர் வர்றாரு. வரும்போது, பாஸ்டர் ஒரு நிமிஷம் பாஸ்டர். என்னம்மா என்ன சொன்னீங்க? நாங்கள்லாம் பரலோகத்துக்கு இப்படிலாம் செஞ்சு வாழ்ந்தா நாங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவோம், நீங்கள்லாம் நரகத்துக்கு போவீங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்களுக்கு முன்னால ஆயக்காரர் வேசிகள் உள்ள இருப்பாங்க தெரியுமா? என்ன சொல்ற? எங்க ஃபாதர் நேத்து பிரசங்கம் பண்ணார். இவங்கெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு முன்னால ஆயக்காரர்களும் வேசிகளும் உள்ள போவாங்க. நீ என்ன தப்புனாலும் நீ உள்ள போயிடுவ அப்படின்னு எங்க ஃபாதர் எங்களுக்கு உபதேசம் பண்ணாருங்க. யாரு? நாங்க வேசிகளா இருந்தாலும் நாங்க உள்ள போயிடுவோம். போதுமா? ஐயோ, இது என்னடா கதை? ஏமா அப்படி இருக்க முடியாதுமா, அவங்களும் மனம் திரும்பணும்ல. எங்க ஃபாதர் சொல்லிட்டாரு. அப்படியானா என்ன நினைக்கிறாங்க? எதை வேணா செஞ்சுட்டு போயிடலாம் நினைக்கிறாங்க. நோ, இங்கே என்ன சொல்லுது? உங்களுக்கு முன்னாலே ஆயக்காரரும் வேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் போவாங்க. அது எப்படி போவாங்க அப்படின்னா, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் வாழக்கூடிய இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய காரியங்களே குறைபடுகிறார்கள். அந்த சூழ்நிலையிலே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது திடீர்னு சொல்லி ஆயக்காரர்களும் வேசிகளும் மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, பரிசுத்தமாய் போறாங்க, தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க, தேவனோடு பறந்துடுறாங்க. அல்லவென்றால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்படியோ வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்க என்ன ஆயிடுறாங்க? இந்த ஆயக்காரரும் வேசிகளும் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டு பரிசுத்தாய் பெற்று தேவனுக்காக வைராக்கியமா இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க?
எங்க இருந்துடுறாங்க? தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்ட அவர்கள் இங்கே இருக்கிறாங்க. திடீர்னு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனுக்கு வைராக்கியமா வாழக்கூடிய அந்த ஆயக்காரா இருந்த வேசிகளா இருந்த அவர்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இப்ப நம்ம எப்படி, அதாவது நமக்கு தெரியும் முயல் ஆமை கதை. முயல் ஆமை ஓட்டப்பந்தயம், முயல் அடைந்த ஆமை மெல்ல மெல்ல ஊந்து வரும் பா அப்படின்னு சொல்லி முயல் வேகமா போச்சு. வேகமா போனது கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரெஸ்ட் பண்ணிச்சுது. அப்படி ரெஸ்ட் எடுத்த நேரத்தில் தூங்கிச்சு. இந்த ஆமை மெல்ல 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 ஊந்து வந்து இந்த முயலுக்கு முன்னால போய் பிரைஸ் வாங்கிச்சு. இதுதான் நடக்குது. தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றுக்கிறோம், அபிஷேகம் பெற்றுக்கிறோம், தேவனுக்காக அப்படி இப்படிலாம் வாழ்ந்தோம். ஆனா இப்ப எப்படிங்க? இப்ப எப்படி இப்போ நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் நினைச்சிட்டீங்களே, இன்னைக்கு ரொம்ப ஆண்டவருடைய காரியங்களை சோர்வாயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. முன்னால உற்சாகமா இருந்த நீங்க இப்ப நான் காரியங்களை சோர்ந்து போயிட்டீங்க. இந்த சோர்வு கர்த்தருடைய காரியங்களே உற்சாகமாய் செயல்படக்கூடாதபடிக்கு உங்களை பலவீனப்படுத்திடும். நீங்க உற்சாகமா செயல்பட முடியாது. ஏதோ ஒரு சோர்வு உங்களை ஆட்கொண்டது, அதனால உற்சாகமா செயல்பட முடியல. முன்னால கர்த்தருக்கு வைராக்கியமா வாழ்ந்த நீங்க, கர்த்தருக்கு உத்தமமா வைராக்கியமா வாழணும்னு நினைச்ச நீங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிங்க? சோர்வா இருக்கீங்க. யோசித்து பாருங்க, சோர்வா இருக்கீங்க. காரணம் என்ன? அந்த சோர்வினால நீங்க கர்த்தருடைய காரியங்களை டல்லு. ஆனா இருக்கிற ஆயக்காரரும் வேசியும் திடீர்னு ரட்சிக்கப்பட்டு வெறி பிடிச்சு நிக்கிறாங்க. அவங்க போயிடுவாங்க, நம்ம நின்னுக்கும். ஜாக்கிரதை. இப்போ ஏன் ஒருவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்கள்ல சோர்வு வருகிறது? இது ஒரு 3 காரியத்தை நான் தியானிக்க முடியும் வாஞ்சிக்கிறேன். நான் தியானிச்சதை உங்களுக்கு சொல்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:10. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும், மனுபுத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது. சரி, நாங்கள் சோர்ந்து போகிறோம், நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். போதும். நாங்க என்ன ஆயிட்டோம்? சோர்ந்து போயிட்டோம். எதனால சோர்ந்து போனாங்க நீங்களே சொல்லுங்க. பாவமும் அக்கிரமும் செஞ்சு சோர்ந்து போயிட்டாங்க. அப்படியானால் உன் வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் பாவம் மீறி அக்கிரமோ செஞ்சா உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ சோறு உள்ளவனாக இருப்பாய். உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சுக்கோ. துரோகம் அப்படின்னா பாவம் செஞ்சு துரோகம் பண்ற, துணிகரமாக செயல்படுறதுதான் துரோகம். அப்படி செய்தால் வேதம் சொல்லுகிறது, அப்படி நீ செய்வாயானால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயிரு. இந்த பாவம் உன்னை மேற்கொண்ட உடனே என்ன, உன்னால ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகமா இருக்கவே முடியாது. எத்தனை பேர் தப்பு பண்ணிட்டு பாவம் பண்ணிட்டு ஒன்று தெரியாத மாதிரி உட்காந்துருக்கோம். சரி விடுங்க, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். துரோகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அக்கிரமம் செய்யறது, பாவம் செய்யறது துரோகம். 2வது 119ஆம் சங்கீதம் 158ஆம் வசனம். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை. போதும். என்ன சொல்றது? ஏங்க முதல்ல துரோகி யாரு? பாவம் செஞ்சு துணிகரமா அக்கிரமத்தை செய்யறானே அவன் தாங்க துரோகி. அவன் தான் துரோகி. அடுத்தவன் யாரு தெரியுமா? வசனத்தின்படி வாழ்ந்தான், சூழ்நிலை வரும்போது அந்த வசனத்தை கை கொள்ளாம போயிட்டான், அந்த வசனத்தின்படி வாழ விரும்பாம போயிட்டான், மறுபடியும் அந்த வசனத்துக்கு மாறாக நடக்கிறான். அதுக்கு பேரு துரோகம்ன்றார். நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நான் வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகியா இருக்கேன். வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகியை கண்டபோது எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. அப்போ வசனத்தை காத்து கொள்ளாத நீங்க பல வசனங்களை கீழ்ப்படிஞ்சீங்க, ஆனா சூழ்நிலை வந்தது. இப்ப என்ன பண்றீங்க? அந்த வசனத்தை காத்து கொள்ள முடியாம மறுபடியும் அந்த வசனத்துக்கு மாறா நடக்கிறீங்க. இல்லையான்னு பாருங்க. அப்படிதானான்னு பாருங்க.
துரோகி. மூணாவது துரோகி யார் தெரியுமா? நெகேமியா. 13வது அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்கிறதினால் நீங்கள் மறு ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதுனால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி. போதும், இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்பேன். எப்படி? எது துரோகம்? மறு ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ற. மறு ஜாதினா என்ன? நம்ம ஜாதிக்குள்ளே ஜாதி இல்லை, அது அல்ல, உலக ஜாதி அல்ல. நம்ம எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், ஒரே ஜாதி. ஆனால் மறு ஜாதினா ரட்சிக்கப்படாத மக்களை விவாகம் பண்ணால், ரட்சிக்கப்பட்ட விவாகம் பண்ணினால் அதுக்கு பேர் என்ன? துரோகம். துரோகம். இந்த துரோகம் யார் பண்ணுவாங்க? சோர்ந்து போனவங்க பண்ணுவாங்க. சோர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போனான். போடா கல்யாணம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போவோம், அவர் ரட்சிக்கப்படல விடு, சரி எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் போ. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போறவன் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாத ஒண்ணு கல்யாணம் பண்ணுவான், அந்த துரோகத்தை பண்ணுவான். எங்க வீட்டில் சொன்னாங்க அதனால பண்ணிட்டேங்க. ஓ, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வைராக்கியமா இருந்தா அப்படி செய்யவே மாட்டேன், செய்யவே மாட்டேன். ஆனால் ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? அதுல என்ன இருக்குது? சோர்ந்து போனதுனால அப்படி செய்தாய். சோர்ந்து போனதுனால துரோகம் பண்ணி பாவம் செஞ்ச. இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு இருக்கிறனால தான் பாவம் செய்யறான், இல்லைன்னா துரோகம் செய்யறான். யோசித்து பார் சௌரனே, இந்த கால வேளையில வந்திருக்கிற நீ உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்க. ஓகே ரைட். இப்போ ஏன் சோர்வு வருது? யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். சரி. அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். எப்படி? நிறைய பேர் சொல்லுவீங்களே, எப்படி வாழ்க்கையில சோறு வந்தோடனே இந்த உலகத்தில் வாழ்றதை விட செத்துறது நல்லதுங்க சொல்ல மாட்டீங்க? எங்களை தான் சொல்றீங்கன்றீங்களா? உங்களை சொல்லத்தானே வந்தேன். எத்தனை பேர் மனசுல கஷ்டம் வந்தோடனே, சோறு வந்தோடனே இந்த உலகத்தில் வாழ்றதை விட செத்துறது நல்லதுன்னு சொல்றீங்க. ஆண்டவர் ஒரு நாளும் உங்க ஜெபத்தை கேட்கவே மாட்டார். கேட்க மாட்டாரா? கேட்கவே மாட்டார். ஏன் அப்படின்னா இயேசு ஜெபம் பண்றாரு பிதாவிடத்துல, பிதாவே இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீங்க ஜெபம் பண்ண உடனே எப்படி? ஆண்டவரே இந்த மனுஷன் கூட வாழ்றதை விட செத்துலாம், என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, இவ கூட வாழ்றதை விட செத்துலாம், எடுத்துருங்க ஆண்டவரே, இப்படி சொன்னீங்கன்னா ஒருத்தன் கூட உள்ள உட்காந்துருக்க மாட்டோம். எல்லாரும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை எடுத்துருங்க இது என்னடாது, எடுக்கவே மாட்டாருங்க, எடுக்கவே மாட்டாரு. ஆனா இங்க வேதம் சொல்லுது பாருங்க, யாரு சொல்ற? இந்த யோனாவை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போனான், தனக்குள்ளே சாவிருப்பான். ஓகே, ஏன் சோர்ந்து போனான்னு சொல்லுங்க. அவனுக்கு வெயில், இது வரைக்கும் நிழல்ல இருந்தான், பாதுகாப்பா இருந்தான். இப்ப திடீர்னு சொல்லி வெயில் உண்டாயிடுச்சு, தலையில வெயில் பட்டு உஷ்ணமா இருக்குது, மனசுக்குள்ள சோறு வந்துருச்சு, செத்தெல்லாம் போடா. ஏன் சோறு வந்துச்சு தெரியுமா? அவன் எதனால் ஆசீர்வாதம் பெற்றானோ அந்த ஆசீர்வாதம் அவனை விட்டு விலகும் போது அவனுக்கு சோறு வருது, அவனுக்கு சோறு வருது. இந்த யோனாவை நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணினாரு. அவன் போகாம தர்ஷிஷுக்கு போற கப்பல்ல ஏறிட்டான். அவன் நிமித்தம் அந்த கப்பலுக்கு ஆட்டத்தை உண்டாக்குனார். கப்பலுக்கு ஆட்டம் உண்டாக்குனோடனே அவன் சொன்னான், என்னாலதான் ஆட்டம், கடலுக்குள்ள தூக்கி போட்டுருங்க அப்படின்னா தூக்கி போட்டானு. போட்ட உடனே ஒரு மீனுக்கு கட்டளை இருந்தாரு, பெரிய மீன் உள்ளே போயிட்டான், தண்ணிக்குள்ள போற மாதிரி போனா அது மீன். ஐயோ, இப்ப வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல, அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்படி நிலைமையில 3 நாள் இருக்கிறான். அங்கிருந்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே நான் செஞ்ச தப்பு தான், என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, என்னை ஆண்டவரே இது விடுதலை ஆக்குங்க. அவன் மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் பார்த்தாரு, மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் அவனை கரையிலே கக்கிச்சு.
கரையில கக்கின உடனே நினிவேக்கு போறான். நினிவேக்கு போய் இன்னும் 40 நாள்ல நினிவே கவிழ்க்கப்படும் சொல்லி அவன் பிரயாணமாய் அந்த ஊரில் சுத்தி வந்து சொல்லிட்டான். உடனே ராஜா முதல் கொண்டு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஆடு, மாடு எல்லாமே உபவாசம் போட்டாங்க. அழிய போகுதாமே, உபவாசம் போட்டாலாவது கர்த்தர் மாற்ற மாட்டாரா அப்படின்னு சொல்லி, இறங்க மாட்டாரான்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. நடந்தது என்ன? அழிக்கலன்னு யோனாவுக்கு வந்துச்சே பாருங்க கோபம். இதுக்குனால தான் நான் போக மாட்டேனே, இதனால தான் நான் போக மாட்டேனே. நீங்க இறக்க முடியும்னு எனக்கு தெரியும். இப்ப நான் தீர்க்கதரிசி போய் தீர்க்கதரிசின்னு சொல்லுவானுங்க, அதனால நான் போக மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தான். உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இவன் மன மடிவுக்கு நீங்களாகிறதுக்கு ஒரு ஆமணக்கு செடியை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். எதுக்காக? இவன் மன மடிவை நீங்களாக என் பாருங்க, ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணார். இப்போ இவனோ வேதம் சொல்லுது ஆமணக்கு செடியின் மேல் பிரியமா இருந்தான். கொடுத்தது யாரு? கர்த்தர். கொடுத்த கர்த்தர் மேலாம் பிரியம் இல்லை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல பிரியம். ஆமணக்கு செடி மேல கர்த்தர் பார்த்தாரு. ஒரே ஒரு சின்ன பூச்சியை வரவழைச்சாரு. ராத்திரியா மொத்த செடியும் போச்சு, மொட்டை ஆகி நிற்குது. காலையில் தலையில் வெயில் படுது, உஷ்ண காற்றையும் கர்த்தர் வரவழைச்சாரு. இவன் என்ன ஆயிட்டானா? சோர்ந்து போனான். ஏன் சோர்ந்து போனான் நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்போ அவனுடைய வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்கள் அவனை விட்டு போகும்போது, அல்லவென்றால் அவனுடைய வாழ்க்கையில வேதனைகள் வெறுகும்போது அவன் சோர்ந்து போறான். உங்க வாழ்க்கையில ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சிருந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போகலாம், கஷ்டங்கள் வரலாம், தேவன் அனுமதிப்பாருங்க. நீங்க எப்படிங்கன்னு பாக்குறதுக்கு, நான் இப்படிலாம் நினைச்சேன், இப்படிலாம் நடக்கும் பண்ணேன், ஆனா எப்படி ஆகி போச்சு, ஐயோ மனம் சோர்ந்து போச்சு, அதனால ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, அதனால பைபிள் படிக்க மாட்டேங்கிற. தேவன் தந்த ஆசீர்வாதங்கள உனக்கு ஒருவேளை கை வச்சாருன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தில் பிரச்சனை, உன் வாழ்க்கையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு சோர்ந்து போனதுனால நிறைய நேரத்தில் பைபிள் படிக்க மாட்டேங்கிற, ஜெபம் பண்ண மாட்டேங்கிற, சர்ச்சுக்கு வர்றது கூட உனக்கு விருப்பம் இல்லை, ஏதோ வந்தாகணுமே வர்ற. தேவன் அனுமதித்த சோதனையை உன்னால சகிக்க முடியாதனால்தான் நீ சோர்ந்து போற. வேதம் சொல்கிறது நீதிமொழிகளின் புத்தகம் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. என்னது? ஆபத்து காலத்தில். ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா? அட்வர்சிட்டின்னு இருக்கும். அதாவது கஷ்ட காலத்தில் சோர்ந்து போனால் அவங்க பலன் குறையுமா? அப்படின்னா ஆவிக்குரிய பலன் எப்போ குறையுமா? உங்களுக்கு கஷ்ட காலம் வரும்போது அதில் சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்க ஆவிக்குரிய பலம் குறையும். எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. என் தேவன் அனுமதிக்காம ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஆமென். எல்லாம் தேவன் அனுமதி இல்லாம ஒரு காரியமும் நடக்காது. ஆனால் சோர்ந்து போகாத. தேவன் தான் அனுமதிச்சாரு, அடிச்சாரு, மொட்டை அடிச்சாரு, அவன் தலையில வெயில், உஷ்ண காற்று, நான் சாகிறது மேல், ஏன் நான் சோர்வு. அருமையான சௌரியே கேள். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில நீ உன் கணவராலோ மனைவியாலோ பிள்ளைகளாலோ இல்லை உறவினர்களாலோ இல்லை வேலையிலையோ இல்லை சரீரத்திலேயோ பணத்திலேயோ உனக்கு ஒருவேளை பிரச்சனையில இருக்கிறான், நீ சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற. ஐயோ என் சோர்வு நான் என்ன சொல்லட்டும், ஆனா வெளிப்படையாக சும்மா வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ற மாதிரி உட்கார்ந்துருக்கிற. என் தேவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அனுமதித்து அந்த சோதனை வந்துச்சு. கர்த்தர் அனுமதிக்காம உனக்கு சோதனை இல்லை. அந்த சோதனைக்கு மத்தியில் சோர்ந்து போகாதனால் கர்த்தருடைய காரியங்களை குறைஞ்சிருவேன். உன் கூட நின்று ரட்சிக்கப்படாத அவன் விட்டு திடீர்னு ரட்சிக்கப்பட்டு ஞானசாந்தி அபிஷேகம் வச்சு அவன் போயிடுவான், நீ கீழே இருந்துருவே. உன் சோர்வுனால நீ கீழே போயிருவே. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்துப்பார். சோர்வா இருக்கிற நீ ஒன்னு பாவம் செஞ்சு துரோகம் பண்ணி சோழ மாட்டாங்க. 2 சோர்வானது காரணம் என்ன? தங்களிடத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் தன்னை விட்டு போகும்போது, இல்லை மன கஷ்டங்கள் நடக்கும்போது, பிரச்சனைகள் வரும்போது உடனே சோர்வு. அப்படி சோர்ந்து போறதுனால என்ன நடக்குன்றீங்க? உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியாதுங்க, வளர முடியாது.
வளர முடியாத பட்சத்தில் ஆண்டவர் வந்தாலும் போக முடியாது, ஒருவேளை நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால தான் சொல்லுது, உங்களுக்கு முன்னால ஆயக்காரன் வேசிகளும் உள்ள போயிருப்பாங்க. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பே இருப்பார்கள். யோசிச்சிங்க. மூணாவது ஏன் சோறு வருது? மார்க் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும். நல்லா கவனமா கேட்டுங்க. அதுல சிஸ்டர் வாசிக்கிறதையும் கேட்டுங்க, இல்ல இங்க எழுதியிருக்க பாருங்க, இல்ல பைபிள பாருங்க. அது எங்கே பிடிச்சாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. சரி. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அவன் சோர்ந்து போகிறான். ஏன் சோர்ந்து போனான்னு சொல்லுங்க. என்ன எழுதிரும் பாருங்க. ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வருகிறேன். சரிதானே? அவங்க பையனுக்கு என்ன ஆவி பிடிச்சிருக்கு? ஊமை ஆவி. அந்த ஊமை ஆவி பிடிச்சதுனால அந்த ஆவி என்ன பண்ணுது? முதல்ல அலைக்கழிக்குது. அது முதல்ல அலைக்கழிக்குது, ரெண்டாவது நுரை தள்ளுது, மூணாவது பல்லு கடிக்கிறான். அப்படின்னா என்னங்க? இந்த மூணுக்கும் காரணம் என்ன? ஊமையான ஆவி இருக்கிறதுனால அந்த மூணையும் செய்ய வச்சிச்சு. இன்னைக்கும் அப்படின்னா ஊமை ஆவி பிடிச்சவங்கள ஒண்ணு அலைக்கடிக்கும். இப்படி நடப்பாங்க, அப்படி நடப்பாங்க, அப்படி நடந்துக்கலாம், இப்படி நடந்துக்கலாம், அப்படியே இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத நடப்பாங்க, பிரியமில்லாத நடப்பாங்க, அலைக்கடிக்கும். ரெண்டாவது நுரை தள்ளும்னா அவமான நுரை அப்படின்னு சொல்லி யூதாவில் இருக்கு. அவமானமான நுரை அப்படின்னு சொல்லி, அப்படின்னா பாவத்தை செய்ய வைக்கும். மூணாவது என்ன பண்ணும் தெரியுமா? அது பல்ல கடிக்கும். எதுக்கு பல்ல கடிக்கிறான்? சிலர் ராத்திரி படுத்துருமா அதை சொல்ல வரல. அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல். அடுத்தவங்களை பார்த்தாலே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த மூணு காரியமும் வந்துருச்சு. அதனால சோர்ந்து போயிருக்கான். காரணம் என்ன? ஊமையான ஆவி. அடிசக்கு. இந்த ஊமையான ஆவி இருக்கிற வரைக்கும் இந்த மூணும் நடக்கும். அது என்னங்க ஊமையான ஆவி? நீ ஆண்டவரை பற்றியும் பேச மாட்ட, சுவிசேஷமும் சொல்ல மாட்ட, பரிசுத்தத்தை பற்றியும் பேச மாட்ட, நீ எதுவும் பேச மாட்ட. அதனால நீ ஊமையான ஆவி உடையவன். ஊமையான ஆவி உடைய. அதனால தான் என்ன பண்ற? நுர தள்ளுற, தப்பு பண்ற, அப்படி இப்படி அலைகிற. அதோடு மாட்டும் இல்ல, அவனை பார்த்தா இவனை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லை, பல்ல கடிக்க. ஊமையான ஆவி. இன்னைக்கு எத்தனை பேரை ஊமையான ஆவி பிடிச்சிருக்கீங்க? ஆனா உங்க மேட்டரை பேசுறதுக்கு வாங்கி திறந்து யோனாவை மீன் திறந்த மாதிரி உங்க மேட்டரை பேசிட்டு பார்ப்போம். எக்கா வாங்கக்கா, இல்லம்மா நான் அவசரமா ஒரு மேட்ரு கேட்டு போங்க, இருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு அது பேச ஆரம்பிச்சாங்கன்னா எனக்கு டைம் ஆகுது போ. அட ஒரு நாள் வந்திருக்கீங்க, அதுக்குள்ள என்ன போறீங்க? இருங்க, என்ன பேசுறீங்க? சில வயசானவங்கிட்ட மாட்டிட்டோம். அப்ப நீங்க மட்டும் வயசானவங்க இல்லையான்றீங்க. நான் சின்ன பையன், வயசான பெண்கள்கிட்ட மாட்டிட்டோம். அவ்வளோதான், உட்கார வச்சுட்டு அப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஆரம்பிச்சாங்கன்னா முடியவே முடியாது. எப்படா முடிப்பாங்கன்னு நினச்சா அவங்கள விட்டு போகவும் முடியாது. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எந்த காரியத்தை? சொந்த காரியம், சோக காரியம், அந்த காரியம், இந்த காரியம், அவன் காரியம், இவன் காரியம். கர்த்தர் காரியம் அதான் பேச முடியாது. ஊமை. கர்த்தர் காரியத்தை பேசுறதுக்கு ஊமை, தான் காரியத்தை பேசுறதுக்கு வாயை திறந்து. ஊமையான ஆவி இருக்குனால அவன் சோர்ந்து போனான். சுவிசேஷம் உன்னால சொல்ல முடியல, இயேசுவை பற்றி உன்னால பறைசாற்ற முடியல. அல்லவென்றால் பரிசுத்தத்தின் காரியத்தை குறித்து மற்றவங்களுக்கு உனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? உன் ஆவி ஊமையான ஆவி. அதனால தான் அந்த மூணு காரியமும் வாழ்க்கை நடக்குது. புரியுதுங்களா? இதனால தான் சோர்வு. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3-5.
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையோ பொறுமையா இருக்கிறதையோ என் நாமத்து நிமித்தம் இளையப்படையாமல் பிரயாசப்பட்டதையோ அறிந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் சகித்துக் கொண்டு இருந்ததையுமா இருக்கிறதையுமா. அப்போ சகித்துக் கொண்டு இருந்தான், இப்பொழுது சகித்துக் கொண்டு இருக்கிறான். சகித்துக் கொண்டு இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் எங்க பொறுமையா இருந்ததையுமா இருக்கிறதையுமா. அப்படின்னா ஸ்டில் அவன் எப்படிதான் இருக்கிறான், பொறுமையா தான் இருக்கிறான். என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இது என்னது, இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையுமா பிரயாசப்பட்டதையுமா. அப்படின்னு அர்த்தம் என்ன, முன்னால பிரயாசப்பட்டான், களைப்பில்லாம ஓடுனான், பிரயாசப்பட்டான். இப்பொழுதோ நீ பொறுமையா இருக்கிறது எனக்கு தெரியுது, சகிக்கிறது தெரியுது, ஆனா பிரயாசப்பட்டது எனக்கு முன்னால நீ பிரயாசப்பட்டது எப்படி எப்படிலாம் பிரயாசப்பட்டன்னு எனக்கு தெரியும், அறிந்திருக்கிறேன் சொல்லிட்டு, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அது என்னது, ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். ஆண்டவருக்காக அவன் பொறுமையா இருந்தான், சகிச்சான், பிரயாசப்பட்டான். ஆனா இப்பொழுது சகிப்புத்தன்மை இருக்குது, பொறுமை இருக்குது, ஆனால் பிரயாசப்படலாம் இல்லை. ஆதியிலே நீ பிரயாசப்பட்டாயே, ஆதியிலே எப்படி இருந்தாயே சொல்லிட்டு, ஆதியிலே நீ இப்படியெல்லாம் சகிச்சிருந்திய, அந்த அன்பை விட்டு விட்டாயே. அப்ப எந்த மனுஷன் அந்த ஆண்டவர் மேல ஆதியில இருந்த அன்பை வச்சிருக்கானோ அவன் ஸ்டில் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருக்காக பிரயாசப்படுவான். ஆமென். ஆனால் இப்பொழுது சொல்றாரு, பிரயாசப்பட்டதை அறிஞ்சிருக்கிறேன். இப்ப நீ பிரயாசப்படலை, போ, நீ பிரயாசப்படல. உன் மேட்டர்னா ரொம்ப உற்சாகமா செயல்படுற, உன் குடும்பம்னா உற்சாகமா காரியங்களை செய்ய, உன் வேலைன்னா அக்யூரேட்டா இருக்கிற, உன் பணம்னா கரெக்டா இருக்கிற, ஆனால் கர்த்தருடைய காரியங்களை பிரயாசப்படுறதான் இல்லை. நான் சொல்றேன்றாரு, நீ ஆதியில் அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு சொல்லிட்டு, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க சௌரனே சௌரியே, ஆதியில் இருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறை. என்ன சொல்ல போற, ஏற்கனவே கத்திரிக்காய் என்னமோ வாழ்ந்தல, எப்படியோ வாழ்ந்தல, உற்சாகமா இருந்தல, இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிற, உன் மேல எனக்கு குறை. நீ மற்ற காரியங்கள்லாம் எனக்கு கரெக்டா தெரியுது, இதெல்லாம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நீ பிரயாசப்பட்ட அந்த பிரயாசம் இப்பொழுது இல்லையே. ஒழுங்கா மறந்துருமிரு, இல்லைன்னா என்ன செய்வேன், விளக்கு தண்டை தூக்கிடுவேன். எத்தனை பேர் தேவனுக்காக செயல்பட்டு உற்சாகமா செயல்பட்டவங்க எல்லாம் இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை டல்லா இருக்கிறோம், செயல்பட முடியாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் சொல்றார் உங்களை பார்த்து, நீ முன்னால நல்லா உற்சாகமா செயல்பட்டாய், கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தாய், இப்படியெல்லாம் வாழ்ந்தாய், இப்படியெல்லாம் செய்தாய், அப்படியெல்லாம் செஞ்சது, இப்படியெல்லாம் செஞ்சது இன்னைக்கு இருக்கு. ஆனால் நீ உற்சாகமா ஓடின பாரு, செயல்பட்ட பாரு, அதுதான் உங்ககிட்ட இல்லை. தேவனுக்கா உற்சாகமா செயல்பட்ட அந்த உற்சாகம் தான் இல்லை. என்ன சொல்ல போற, நீ மனம் திரும்புன்றார் ஆண்டவரே. நான் தேவனுக்காக பல வருடங்களுக்கு முன்னால் அப்படியெல்லாம் வாழ்ந்தேன் ஆண்டவரே, இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், இப்போ என்னால் முடியலன்னு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருந்தா மனம் திரும்புறது நல்லது. சரியா, ரைட். இப்போ பாருங்க, இங்க ஒரு சம்பவத்தை பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 9வது வசனம். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது. ஐயோ, எரேமியா ஒரிஜினல் தீர்க்கதரிசி, ஆனால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் என் இருதயம் உள்ளத்தில் நொறுங்கி போச்சு. என் இருதயம் உள்ளத்தில் நொறுங்கி போச்சு. யாருக்கு, எதை நினைச்சு, அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளை நினைச்சு என் உள்ளம் நொறுங்கி போச்சு. ஏன் தெரியுமா, அந்த தீர்க்கதரிசிகள் தப்பா தீர்க்கதரிசி சொல்லுவாங்க,
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க, பாகால கொண்டு தீர்க்கத்துன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எரேமியாவுக்கு எரியுது, ஐயோ இது மாதிரிலாம் இருக்கிறாங்களே அப்படின்னு வெறி பிடிக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச தீர்க்கதரிசி யாராவது இருப்பாங்களா? இருக்காங்களே. ஒருத்தன் சொல்றான், நித்திய ரட்சிப்புக்கு என்று அழைத்திருக்கிறார் கர்த்தர். ஒருவேளை நீ பரலோகத்துக்கு போகும்போது எவனாவத்தை அடுத்து நீ உள்ள போக முடியாதுன்னு சொன்னா என் பேரை சொல்லு, நான் வருவேன். அவன் என்கிட்ட கேட்பான், நான் பவுல் சொன்னான்னுவேன். பவுலை கூப்பிடுவார். பவுலை கூப்பிட்டு அவன் சொல்லுவான், நான் நல்லா தானே போயிருந்தேன், தமஸ்குக்கு போகிற வழியில் கிரேஸ் டாக்டரின் கற்று கொடுத்ததே நீ தானே ஐயா, என்னை தடுத்து கிரேஸ் டாக்டரின் கற்றுக் கொடுத்ததே நீ தானே அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் சொல்லுவான், எனக்கு கொடுத்ததே நீர் தானே, நீர் வரும் அப்படின்னு சொல்லி இயேசு கும்பிடுவான். இயேசு வருவார். இயேசு சொன்னா, இயேசு கிட்ட கேட்டா இயேசு பிதா சொன்னதானே சொன்னேன். அப்போ எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க. இவனை குறித்து உங்கள் இருதயம் எரியாதா? உங்கள் மனம் எரியாதா? உங்கள் மனம் வேதனைப்படாதா? ஒரிஜினல் தீர்க்கதரிசிக்கு எரியுங்க, எரியும். இன்னும் சொல்கிறேன், 2 சகோதரிகளை பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, அவர் பேரை நான் சொல்ல வரல, எந்த ஆள் பேரையும் சொல்லலை. அவர் சொல்கிறாராம், நீங்கள் குளிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க குளத்தில், ஒரு பையனை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சொல்லி முக்கி விட்டுருப்பா, அவன் ரட்சிக்கப்பட்டான். போ. ஐயோ இது என்னடா இது? இவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க. ஒரு ஊழியக்காரர் மரித்து போன ஆவிகளிடத்தில் பேசுவாராம். ஒன்றும் பேசவே முடியாதுங்க, பேசவே முடியாது. அப்படி வந்துச்சுன்னா அது பிசாசின் ஆவி தான். நீங்கள் யார்ட்டையா போய் பேசிட போறீங்க. சரி, இப்போ மரித்து போன ஆவி இடத்துல ஒரு ஊழியக்காரர் பேசுறாராம். அப்போ ஒரு ஊழியக்காரர் அவங்க அப்பாவை பற்றி கேட்குறாராம். எங்க அப்பா அங்கே எப்படி இருக்கிறாரு, ஏதாவது சொன்னாரா? தம்பி இருமா, நான் கேட்டுட்டு சொல்கிறேன், வந்து கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து சொன்னேன், தம்பி உங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு, நீ செய்கிற ஊழியத்தை குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு சொல்ல சொன்னார். இவங்களெல்லாம் என்னங்க பண்ணலாம்? இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? இது மாதிரி இருந்தா எரியாம சும்மாவா இருக்கணும்? அவனுக்கு எரியும் போது நமக்கு தானே எரியணும். இப்படியெல்லாம் கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னைக்கு வந்திருக்கிறார்களே, தோன்றிருக்க. இதுக்கு பின்னால போறவங்க எத்தனை பேர் எரியாதா? வசனத்துக்கு மாறாக அதை சொல்லி ஜனங்களை சிதறடிக்கிற அந்த ஜனத்தின் ஊழியக்காரன் அந்த தீர்க்கதரிசிகளை குறித்து எரியாதா? அதான் அவன் சொன்னான், தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் உள்ளத்திலே நொறுங்கி இருக்குது, நொறுங்கி இருக்குது சொல்லிட்டு என் எலும்புகள் எல்லாம் அதிருகிறது, என் எலும்புகள் அதிருது. இவனை பார்த்தாலே, இவங்க சொல்றதை கேட்டாலே ஐயோ இருதயம் நொறுங்குது, எலும்பெல்லாம் நொறுங்குது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும். இப்ப கவனமா கேளுங்க, கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும், நான் வெறித்திருக்கிற மனுஷனை போலவும், மதுபானம் மேற்கொண்டவனை போலவும் இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நான் கர்த்தர் நிமித்தமும், ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு நிற்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் நான் எப்படி இருக்கிறேன்னா, பரிசுத்த வார்த்தை நிமித்தம் வெறித்திருக்கிற மனுஷனை போல. வெறித்திருக்கிறவன் யாருங்க? வெறி பிடிச்சவன் இல்ல, குடிச்சு வெறிச்சு ரொம்ப வெறிச்சவன் எப்படி இருப்பான்? என்ன பேசணும் ஒண்ணுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி வெறித்தவனை போல இருக்கிறேன்றான், வெறித்தவனை போல இருக்கிறேன்றான். அப்படியானா நான் புரியுற மாதிரி சொல்றேன், என்னுடைய இதுக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்கும்போது நமக்கு வெறி பிடிச்சிருக்கணும்ன்ற. எது? கர்த்தர் நாமத்தின் நிமித்தமும் அவருடைய வசனத்தின் நிமித்தமும் நமக்கு என்ன பிடிக்கணும்? அவர்கள் வெறித்திருந்தார்கள், வெறித்தவர்களை போல இருந்தார்கள். நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தமும் அதோடு மாற்றமும் கர்த்தர் நிமித்தமும் நமக்குள்ள என்ன பிடிக்கணும்? ஒரு வெறி பிடிக்கணுங்க, வெறி பிடிக்கணும். வாழ்ந்த ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு வாழ்வேன், கர்த்தருக்காக வசனத்துக்காக நான் வெறி பிடிச்சு வாழ்வேன். அவன் வெறித்தவனை போல மாறுறான். நான் சொல்றேன், நம்ம வெறி பிடிச்சவங்கள மாறும்.
பவுலை குறித்து வேதம் அழகா சொல்லுது. 2 கொரிந்தியர், இன்னும் ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் அல்லாது 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்கு அப்படி இருக்கும். தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். அப்படி இருக்கும். பைத்தியம் கொண்டவர்களா என்றால் யாருக்கு எப்படி இருக்கும்? தேவனுக்கு அப்படி இருக்கும். அப்போ ஒருத்தன் என்னடா இவனுங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறேன், இப்படி பண்றானுங்க, ரொம்ப டூ மச்சா போறான், பைத்தியம் பிடிச்சி போல் இருக்கு சொல்லத்தான் செய்வான். ஆனாலும் கத்திரிக்காய் வெறி பிடிச்சு நிற்போம். வாழ்றது கத்திரிக்காக. பைத்தியம் கொண்டால் கத்திரிக்காய் அப்படி தேவனுக்கு அப்படி இருக்கும். என்ன நம்மளை யாராவது சொல்றான்னு வச்சுங்க, ரொம்ப டூ மச்சா போறீங்க சார், ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டீங்க, பைத்தியக்கார மாதிரி பண்றீங்க. நோ, நம்ம கத்திரிக்காய் பைத்தியக்காரனா மாறத்தாச்சு. ஆமென். ஆண்டவருக்கு வெறி பிடிச்சு நிற்கணுங்க. ஆண்டவரோட வசந்துக்கு வைராக்கியம் கொண்டு நிற்கணும். ஆண்டவரே, நான் ஒரு சோர்ந்து போக மாட்டேன், தேவனுடைய காரியங்களை இழைப்பட மாட்டேன். என் தேவனே, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்தீரே, என் கூட இருக்கிறீங்க, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். இப்ப பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். யாக்கோபுல இருப்போம், 4ஆவது அதிகாரம் 5ஆம் வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் சரி, நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணா சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியமா இல்ல, வைராக்கிய அப்படின்னா என்ன? வைராக்கியமாவும் இருக்கிறாரு, வாஞ்சியாவும் இருக்கிறாரு. நான் சொல்லி முடிக்கிறேன். நம்முடைய தேவன் வைராக்கியம் உள்ளவர் தானா? வைராக்கியத்தை சால்வையாய் அணிந்தவர். இயேசு கிறிஸ்து வைராக்கியம் உள்ளவர் தானா? அந்த வைராக்கியத்தின் நிமித்தம்தான் ஆடுகளையும் பறவைகளையும் விற்று கொண்டிருந்தவர்களை அடிச்சு துரத்திட்டாரு. தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி, அவரும் வைராக்கியம் உள்ளவர் தானா? ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவர் தானா? அவர் ஏன் நம்மகிட்ட உள்ள உட்கார்ந்திருக்காரு? நமக்குள்ள வைராக்கியத்தை உண்டாக்குறதுக்கு வாஞ்சா இருக்கிறார். நமக்குள்ள இந்த வைராக்கியத்தை, தேவனிடத்தில் இருக்கிற வைராக்கியம், இயேசுவிடத்தில் இருக்கிற வைராக்கியம், பரிசுத்தவிடத்தில் இருக்கிற வைராக்கியம், அது நமக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஆயிடணுமா? வைராக்கியத்தில் எப்படி இருக்கணும்? ஆஞ்ச உள்ளவங்களா மாறிடணும். ஐயோ, என் இயேசுக்கா வைராக்கியமா வாழணும்பா, ஆண்டவருக்கா வைராக்கியமா வாழணும்பா, ஆண்டவருக்கா வைராக்கியமா. எரேமியா எப்படி வைராக்கியமா இருந்தானோ அப்படியே நீங்களும் நானும் வைராக்கியமா இருக்கணும்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். ஆவியானவர் நம்மகிட்ட இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரா? வைராக்கியமா இல்லை, வைராக்கியத்தோடு கூட அவர் வைராக்கியம் உள்ளவர் தான். அதே வைராக்கியத்தை உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் கொடுத்துடணும்னு வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். ஆண்டவரே, ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலி பகுதியில் நான் போயிருந்த போது ஒரு பத்திரிகை வாசித்தேன். அந்த பத்திரிகையில் பண்டார விளை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் ஒரு மனுஷன், பனையேற மனுஷன், அந்த பனையேற மனுஷன் ஒரு நாள் பனைமரம் ஏறி அருவாளை வச்சு அலவரன்னுவாங்க, அதை செதுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கழுகு வந்து கொத்திடுச்சு. கொத்தின உடனே அதை சதையை பிச்சுச்சு. இவங்க கலசத்தில் தடவருக்கு சுண்ணாம்பு வச்சுருப்பாங்க. சுண்ணாம்பு எடுத்து கையில் தேய்ச்சவன் மற்ற பனைமரங்களை ஏறி முடிச்சிட்டு வீட்டுக்கு போனான். கையை காட்டினான். ஏம்மா, நான் சின்ன வயசுலேருந்து பனைமரம் ஏறுறதான் வழக்கம், ஆனால் என்னைக்கும் ஒரு சின்ன தேள் கூட கடிச்சதில்லை. இன்னைக்கு பார், கழுகு கொத்திச்சு, சுண்ணாம்பு தடவை இருக்காங்க. இது என்னாச்சு? கிராமத்து மக்கள் தானே, சரியாயின்னு விட்டாங்க. 2 மாதத்தில் சரியாயிடுச்சு, வெளியே ஹீல் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் ரொட்டீனாக வேலை பார்த்து ஒரு நாள் திடீர்னு சொல்லி குறைக்க ஆரம்பிச்சிட்டான். குறைச்ச உடனே தண்ணின்றான். தண்ணியை மனைவி கொண்டு வந்து கொடுத்தா நாக்க வச்சு நக்கிறான். ஐயோ, நாய் மாதிரி சேஷ்டை பண்ணுறானேன்னு சொல்லி கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட சொன்ன உடனே, வேணாம்மா இங்கே வச்சுக்கோண்ணா,
ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோன்னு சொல்லி பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போன இடத்துல அவனை தனி செல்லில் போட்டு டாக்டர் கேட்குறாரு அவன் ஒய்ஃப்கிட்ட, என்னைக்காவது புருஷனை நாய் கடிச்சிருக்கா? இல்லைங்க, இல்லையா கடிக்கல. என்னைக்கும் சின்ன வயசில் கூட கடிக்கலையா? கடிக்கல. இல்லையே, இது நாய் கடிச்ச மாதிரி தானே இருக்கு. இல்லை, கடிச்சதில்லை சொன்னான். 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு கழுகு வந்து என் கணவருடைய கையை கொத்திச்சு, சதை பிச்சுச்சு, அதை சொன்னார். அப்படியா? அப்படின்னா சரிதாம்மா. என்ன சரிதான் ஐயா? என்ன சரிதான்? எங்கோ வெறி பிடிச்ச நாய் செத்து கிடந்திருக்குது. அந்த வெறி பிடிச்ச நாயை கழுகு கொத்திருக்குது. கழுகுக்குள்ள அந்த நாய் வெறி போயிடுச்சு. இப்ப கழுகுக்குள்ள நாய் வெறி போயிடுச்சு. கழுகு வெறி இவனுக்கு பிடிச்சிச்சு. மொத்தத்தில் அது யார் வெறி? ஆனா இவன் அந்த மனுஷன் தானே. மனுஷனுக்குள்ள அந்த வெறி வர முடியுமா? அது பறவை தானே, வர முடியுமா? வர முடியும். அதே போல தேவனுக்கு இருக்கிற வைராக்கியம் இயேசுவுக்கு வந்ததா? இயேசுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் பரிசுத்த ஆவியானவருக்கு வந்ததா? பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வர்றதுக்கு தானே அவர் நமக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆமென். அவர் வாஞ்சா இருக்கிறாரா? உங்களுக்கு எனக்கு வாஞ்ச உண்டா? ஆண்டவரே, இந்த நாளில் நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, வைராக்கியம் எனக்குள்ளே உண்டாகட்டும். இந்த சோர்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற எல்லாம் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஓ ரா தானா ராஷா காலா ராப்பா, எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஓ ஹalleluya. அருமையான சௌர்ணே சௌரியே, இன்றைக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில வைராக்கியமாக வாழக்கூடியவர்கள் அநேகர் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டீங்க. சோர்ந்து போயிட்டீங்க. என் தேவன் உன்னையும் என்னையும் கர்த்தர் மாற்றத்தான் இன்னைக்கு உற்சாகத்தின் ஆவியை தந்து ஒரு வைராக்கியத்தின் ஆவியோடு கூட நீ செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இன்னைக்கு அழைத்து வந்தார். எரேமியாவுக்கு ஐயோ அந்த தீர்க்கதரிசிகளை குறித்த எண்ணத்தினால இருதயம் நொறுங்கி போச்சான். நொறுங்கி போச்சான். ஏன்னா அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்கள் சொல்லிக்கிட்டு வேதத்துக்கு மாறாய் செயல்படுற அநேக ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதோடு மாத்திரமில்லை, கர்த்தர் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் நான் வெறித்தவனை போல இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு வெறித்த ஆவி, ஆண்டவர் அந்த கிறிஸ்துவின் ஆவி அல்ல தேவனுடைய வைராக்கியம் கிறிஸ்துவிடத்தில் இருந்துச்சு. கிறிஸ்துவின் வைராக்கியம் ஆவியானவர்கிட்ட இருந்துச்சு. ஆவியானவர் வைராக்கியம் எனக்குள்ள வரணும் தானே. ஆவியானவர் வைராக்கிய வாஞ்ச எனக்குள்ள இருக்கிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சௌர்ணே சௌரிய, தேவனுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி வரும்படி, சோர்வின் ஆவி உன்னை விட்டு விலகும்படி, நீ பல காரியத்திலே சோர்ந்து போயிருக்கிறாய். இந்த சோர்வின் ஆவி உன்னை விட்டு விலகும்படி, தேவனுக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி உனக்குள்ளே வரும்படி இந்த வேளையில கேளு. ஆண்டவரே, எனக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி தாங்கப்பா. எனக்குள்ள ஆவியான உற்சாக வாஞ்சோடு கூட இருக்கிறாரு. அந்த வாஞ்சு உள்ள ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துவாராக. இந்த நாளிலே நான் என்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வாயத்தன்னு சொல்லுங்க. எனக்குள்ள ஒரு உற்சாகத்தின் ஆவி வரணும். ஒரு சோர்வின் ஆவி என்னை விட்டு விலகுவதாக. சோர்வின் ஆவி என்னை விட்டு விலகுவதாக. ஒரு உற்சாகத்தின் ஆவி என்னை பிடிப்பதாக. ஓ ராகா தானா ராஷாகா, ஓ ராதானா ராபா ஷாகலாரா. உற்சாகத்தின் ஆவி என்னை பிடிக்கட்டும். ஆண்டவரே, சோர்வின் ஆவி என்னை விட்டு விலகட்டும். ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ரிபா ஷாகலா ராதானா. ஜீசஸ். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்தோம், உம்மை தொழுது கொண்டோம், உம்முடைய வார்த்தை கேட்டோம். எல்லா கனத்தையும் மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட நாங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ளவர்களாய், இன்னும் வைராக்கியத்தோடு வெறி பிடித்தவர்களாய் வாழ்ந்து விடுவதற்கு கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவீராக. ஒருவேளை உலகத்தார் எங்களை பார்த்து சொல்றான் பைத்தியக்காரங்கன்னு, சொல்லட்டும் ஆண்டவரே, சொல்லட்டும் ஆண்டவரே. தேவனே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குள்ளே வாழும்படியான ஒரு வைராக்கியம் எங்களுக்குள்ளே பிடிக்கட்டும் ஆண்டவரே, பிடிக்கட்டும் ஆண்டவரே. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தருவீராக. எந்த சோர்வு இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால சோர்வுகள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே வழி நடத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை போதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமான ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இந்த நாளில் டெடிகேட் பண்ண குழந்தையோடு இருந்து காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹalleluya